அவர் எதுக்கு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாலே அவர் கேள்வி கேட்டுட்டேன். உங்கள் முன்னால் எதுக்கு கேள்வி கேட்டது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு பார்க்கறதுக்கு தான். சரியா? ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருப்போம். குழந்தைகள்லாம் ஞான உபதேசம் போய் படிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த திருமறை சுவடி எவ்வளோ ரூபாய்? அந்த திருமறை சுவடி சின்ன புஸ்தகம் வச்சிருக்கிறதுல எவ்வளோ ரூபாய்? அது எவ்வளோ ரூபாய்? அது அந்த புத்தகம் 20 ரூபாய் என்னமோ இருக்கிறது, 15 ரூபாயா? ஆனால் எல்லாருமே அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரியவங்களாம் இருக்கிறீங்க. அந்த காலத்துல என்ன பேர் சொல்லிட்டு இருந்தாங்க? 7 தேவதிரவிய அனுமானம். அதுக்கப்புறம் அந்த பேரை மாத்தி திருவருட்சாதனம். இன்னைக்கு என்ன பேரு? அருள் சாதனம், அடையாளம். அப்ப நம்ம ஒன்றும் பழைய காலத்து மக்களாகவே இருந்துட்டு கூடாது. இன்னைக்கு உள்ள குழந்தைகள் என்னத்தை படிக்கிறாங்க, என்ன வார்த்தைகள் திருச்சபையில பயன்படுத்தப்படுகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதிய இந்த திருப்பள்ளியே புரிய மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த தமிழ் நடையில உள்ள அந்த திருப்பள்ளி புத்தகம். ஆண்டவர்களோடு இருப்பாராக அப்படின்னா இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க? உம்மோடு இருப்பதாக அப்படின்றாங்க. இருப்பாராகன்னு என்ன பதில் சொல்லணும்? உம்மோடும் உங்களுடைய ஆன்மாவோடும் இருப்பாராகன்னு சொல்லணும் இல்லையா? அதுவே தெரியாம இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றது நம்ம பார்க்கணும். கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போடுறோம் இல்லையா? அப்ப நமக்கு நம்ம திருப்பலியில நம்ம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ குருவானவர் மட்டும் இங்க திருப்பலி நிறைவேற்றுவது கிடையாது. குருவோடு சேர்ந்து இறை மக்களாகிய நாம் அனைவரும் அந்த திருப்பலி செலுத்தக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் அந்த நற்கருணை உறுதி பூசல் பெற்றிருக்கிறோமோ நாம எல்லாருமே அந்த திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த குருத்துவத்தில் நாம பங்கெடுக்கிறோம். ஆனால் தான் விவிலியத்திலே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் எல்லாருமே அரச குருத்துவ திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஏதோ குருக்கள் மட்டும் கிடையாது, ஆயர்கள் மட்டும் கிடையாது. நம்ம அதை உணரணும். ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும் பொழுது குருக்கள் எப்படி தங்களை தயார் செய்து கொள்கிறார்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவரும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருச்சபை விட்டு பிரிந்தெல்லாம் இருக்கிறார். பிரிந்த சகோதரர்கள் அதெல்லாம் அவங்களாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் நம்மெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் அப்படின் பொழுது கத்தோலிக்க திருச்சபை இதை உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாருமே அந்த அரச குருத்துவ திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்லப்படுகிறது போல அந்த காலத்துல மக்கள் என்ன நினைத்திருந்தார்கள் அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மற்றவர்களெல்லாம் புறவினத்தார்கள், ஜென்டைல்ஸ். The God's chosen people are the people of Israel. அப்ப அந்த இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளுடைய மக்கள். அவர்கள் மட்டும்தான் ஜெபம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தான் அந்த கோவிலில் இடம் வேண்டும், அவர்களுடைய ஜெபத்தை தான் கடவுள் கேட்பார், அவர்களுக்கு தான் அந்த மோட்சமானது இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா பாத்தீங்கன்னா முதல் வாசகத்துல இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே எங்க வருது பாருங்க, இங்கே ஒரு மைக் ஆஃப் பண்ணிருங்க, இந்த ஒரு மைக் மட்டும் போடுறேன். இந்த இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடவுள் எசையா இறைவாக்கினர் வழியாக புறவினத்தாரும் அவர்களுடைய ஜெபங்களையும் நான் கேட்பேன், என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கும், யாரெல்லாம் எனக்கு ஏற்றவர்களாக வாடுகிறார்களோ அவர்களுடைய பலியையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் கொண்டு வருகிறார். அதுவரைக்கும் இஸ்ராயல் மக்கள் தான் கடவுளுடைய மக்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக, உடன்படிக்கையின் மக்களாக அவர்கள் நினைத்திருந்தார்கள். கடவுள் அப்படிதான் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார். ஆனா இப்ப என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, படைப்புகள் அனைத்தும் என்னை வழிபடலாம், அவருடைய பலியையும் நான் ஏற்றுக்கொள்வேன்,
இதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல கனநேய பெண் ஒருவர், கனநேயம் அப்படின்னா அந்த இஸ்ராயல் அல்லாத, யூதர் அல்லாத ஒரு பெண்மணி. ஆனா அந்த பெண்மணி பாருங்க, ஆண்டவர் மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவர் இந்த ஆண்டவர் தான் மெஸ்ஸியா, இந்த ஆண்டவர் தான் கடவுளுடைய மகன் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவர் ஆண்டவர் பின்னாலேயே வந்து, ஆண்டவரே இதோ எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக்கி இருக்கிறார். இந்த வாசகம் நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம். சீடர்கள் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சீடர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரு, இவரை அனுப்பிவிடும். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட குரலுக்கு மேல சத்தம் போட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா தான். கத்தி கொண்டு வருகிறாரு. பொதுவாக என்ன சொல்லியிருக்கணும், ஜெபம் செய்கிறார், இல்லை உங்கள்கிட்ட கேட்கிறார், கெஞ்சி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். கத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த கத்துவது அப்படின்றது என்ன அப்படின்னா டெஸ்பரேட் சிச்சுவேஷன். இந்த ஆண்டவரை விட்டால் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி முடிவு செய்து விட்டார். எப்படியாவது அந்த ஆண்டவருடைய காதிலே என்னுடைய சத்தம் விழ வேண்டும் என்று சொல்லி கத்துகிறார். கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும். ஆண்டவர் வந்து வேணும்னு தான் செய்யறார். என்னத்துக்கு அப்படின்னா, இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இரக்கம் நிறைந்த அந்த கடவுள் அனைத்து மக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாருமே என்னுடைய மக்கள், உடன்படிக்கையின் மக்கள் இஸ்ராயல் மக்கள். இருந்தாலும் அனைத்து மக்களையும் கடவுள் தானே படைச்சாரு. அதனால எல்லா மக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய காலத்துல யூதர்கள் அல்லாதவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார். அவர்கள்லாம் கோயில் வரக்கூடாது, தீட்டுப்பட்டவர்கள், விருத்த சேதனம் செய்யாதவர்கள், பாவிகள் அப்படின்றலாம் நிறைய பேரை ஒதுக்கி வைத்திருந்தார், புறவினத்தார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேணும்னே பாருங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு பழமொழி. இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடம் மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன். அப்போ அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை, ஐயா எனக்கு உதவி இருக்கணும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? இரக்கம் நிறைந்த கடவுள், கனிவுள்ள கடவுள், கனநேய பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பெண்ணை பார்த்து ஒரு நாய்க்குட்டியோடு எப்படி ஒப்பிடுவார் அப்படின்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆனா இதனுடைய ஆழமான அந்த எபிரேய மொழியில, அவருடைய சொந்த பாஷை அரமாய் மொழியில எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்திய அந்த ஒரு பழமொழி. இஸ்ராயல் மக்கள் புறவினத்தாரை பார்த்து சொன்ன பழமொழியை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி நீங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதனால எப்படி அவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்க பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை நாய்க்குட்டி அப்படின்றது வந்து வீட்டில் வளர்க்கின்ற பப்பின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தெருநாய்கள் கிடையாது. மாறாக இந்த வீட்டுக்குள்ளவே ஓடிக்கொண்டிருக்கிற குட்டி நாய்கள். அப்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியெல்லாம் வளர்க்கிறவர்கள் அது பாசத்தோடு வளர்க்கிறார்கள் இல்லையா, அது உணவு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இந்த நாய்க்குட்டிகள்லாம் வளர்க்க தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நாய்க்குட்டிகள்லாம் வச்சிருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகளை பன்னிக்குட்டி மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் எது மீந்த சாப்பாடு இருக்குதோ அது நாய்க்கு போடுறது. பொதுவாக பன்னிக்குட்டிகளுக்கு தான் மீதி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. மனுஷன் உண்ணுகிற உணவை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் தான் இன்னைக்கு நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி
மனுஷனை கடிக்கக்கூடிய மிருகங்களாக மாறிவிட்டது. நீங்களும் அந்த காலத்துலலாம் இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சரியான விதத்தில் நாய் வளர்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக உணவெல்லாம் இருக்குது. பெடிகிரி, எலும்பு, சுத்தமான உணவு அது கொடுத்து தான் அந்த நாய்களுக்கு அந்த வளர்ப்பார்கள். அப்போ தான் அந்த நாய் வந்து ஒரு நாயாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து வெறி பிடிச்ச நாயாக மாறிடும். அதுக்கு உப்பு, காரம், எண்ணெய், மனுஷனுக்கு சாப்பிட்ற உணவை போய் நாய்க்கு கொடுத்துட்டு இன்னைக்கு மக்கள் அப்படி பன்னிக்குட்டிகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் சொல்வது வந்து வீட்டில் வளர்க்கின்ற நாய், பப்பீஸ். ஆனா அந்த நாய்க்கு கூட மனிதன் சாப்பிடுகின்ற உணவை கொடுக்க மாட்டார்கள். அதற்கென்று தனியான ஒரு உணவு இருக்கிறது. அதனாலதான் பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க, ஆண்டவர் பாடம் கொடுக்கிறார் பாருங்க, நாய்க்குட்டி எப்படி வளர்க்குறது. அதனால இது வந்து அந்த அம்மாவை வந்து கேவலப்படுத்துறதுக்காகவோ இல்ல புறவினத்தாரை கேவலப்படுத்துவதற்காகவோ சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. மாறாக நீங்கள் இப்படித்தானே சொல்லுகிறீர்கள், புறவினத்தாரை இப்படித்தானே நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த அம்மாவுக்கு நான் உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப அவங்களும் அது கரெக்டு தானே, இந்த அம்மா ஒரு கனநேய பெண் தானே, அந்த அம்மாவுக்கு எந்த உதவினா செய்யக்கூடாது, யூதர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யும். ஆண்டவர் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை மட்டும்தான் கேட்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி நினைச்சதே இல்லையா? வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ பேர் போறாங்க, மாதாவை தேடியும் எவ்வளோ பேர் போறாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மாதா மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபத்தை கேட்கிறாங்க, நம்ம ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் கேண்டில்லாம் வச்சு கொளுத்தி என்னென்னமோ செஞ்சு பார்க்கறேன், நவநாளெல்லாம் செஞ்சு பார்க்கறேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை தருகிறார். நான் இரக்கம் மிகுந்தவர், அம்மா உமது நம்பிக்கை பெரிது. எப்படி சொல்லுகிறார் அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. ஆனாலும் ஆண்டவரே, தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்கிறார். இந்த தவறி விழுகிற ஒரு சின்ன இந்த பிரெட் அந்த இதெல்லாம் அந்த குட்டி நாய்கள்லாம் சாப்பிடுமே, அப்படி என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யூதர்கள் கூட இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை என் மீது காண்பிக்கவில்லை. தச்சனின் மகன் அல்லவா, மரியாயின் மகன் அல்லவா, இவருடைய சொந்தக்காரங்களாம் எங்க வீட்டுல இருக்கிறாங்களே, நாசரேத்துல இருக்கிறார்களே, இவருக்கு எங்கிருந்து வந்தது இப்பேற்பட்ட ஆற்றல் என்றுதான் ஆண்டவரை பற்றி இடர்பட்டார்களே ஒழிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ரொம்ப கம்மியான பேர்.